உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோப்பா, இன்னைக்கு மெஸ்ல செம்ம வேலை. அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியதுதான். ஏங்க, என்னங்க பண்றீங்க? ஏங்க, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஹலோ ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? நான்லாம் கலாய்ச்சா நீங்க தாங்கவே மாட்டீங்க. சத்தியமா நீங்க எதுக்காக இவ்ளோ கோவமா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா வெளிப்படையா சொல்லிடுங்க, நான் திருத்திக்கிறேன். ஓஹோ, அப்படின்னா அந்த மெஸ்ல நடந்த எந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகமே இல்ல, அப்படிதானே? ஓ, அத பத்தி சொல்றீங்களா? நான் ஏதோ வீட்டுக்குள்ளதான் தப்பு செஞ்சுட்டேனோன்னு பார்த்தேன். இங்க பாருங்க, என்னோட பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. அங்க அவ்வளவு பேசுனீங்கல்ல, என்னையே சேலஞ்ச் பண்ணீங்கல்ல, இங்க வந்து இப்ப எதுக்காக எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அட, இதெல்லாம் ஒரு விஷயமாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் பிசினஸ் வேற, குடும்பம் வேற. எப்பவுமே இந்த ரெண்டையும் போட்டு நான் குழப்பிக்கிறதே இல்ல. அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். அப்படின்னா பிசினஸ் ஃபேமிலி இந்த ரெண்டையும் எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியாதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையேங்க. நீங்க தான் அப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. இங்க பாருங்க, இந்த வார்த்தை விளையாட்டுலாம் என்கிட்ட வேண்டாம். ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க, என்கிட்டயே சவால் விட்டுட்டு என் வீட்டுக்கு எதுக்காக வந்தீங்க? அப்படியே எங்கேயாவது போக வேண்டியதானே? போகணுமா? எங்க போக சொல்றீங்க? இதுதானங்க நம்ம வீடு. நான் இங்க தானே வந்தாகணும். என்ன நம்ம வீடா? எது நம்ம வீடு? இது ஏன் வீடுங்க? என்ன இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த ஊருக்கு முன்னாடி நீங்க என் கழுத்துல கட்டின தாலி. இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் இது நம்ம வீடுதான். இப்பதான் அது உங்க கழுத்துல கிடக்கிற தாலி ஞாபகம் வந்துச்சா? ஏன் மெஸ்ல வச்சு என்கிட்ட சவால் விடும் போதெல்லாம் அதை கழட்டி வச்சிருந்தீங்களா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? உங்க மெஸ்ஸா? அது என்னோட மெஸ், ஏன் அம்மாவோட மெஸ். உங்க மெஸ்ன்னு சொல்லி சொந்தம் கொண்டாட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. இன்னொரு தடவை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் உங்களோட லைஃப் பார்ட்னர் மட்டும்தான், உங்களோட பிசினஸ் பார்ட்னர் எல்லாம் கிடையாது. இந்த பிசினஸ பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட எதிரி தான். நான் விட்ட சவாலு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அந்த சவாலை நான் நிறைவேற்றிய காட்டுவேன். ஆனா வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட மனைவி, இந்த வீட்டோட மருமக. உங்களையும் இந்த வீட்ல இருக்கிறவங்களையும் நான் அன்பா பாத்துக்குவேன். உங்களுக்கு எல்லாம் என்னென்ன தேவையோ அதை நான் பார்த்து பார்த்து செய்வேன். நீங்க என்னோட தொழில் எதிரி. அதனால இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா நீங்க சொல்லக்கூடாது, புரியுதா? என்னோட கடமையை நான் செய்யறதுக்கு என்ன அலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி சரி, எனக்கு தூக்கம் வருது. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும், நிறைய வேலை இருக்கு. நான் தூங்குறேன். குட் நைட். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.